சிவாய நம. ஆத்தூர் செங்கல்பட்டு ஸ்ரீ அருள்மிகு கர்ப்பரக்ஷாம்பிகை சமேதர் வழித்துணை பனீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் 3500 ஆண்டுகள் பழமையான கோவிலுங்க. இந்த கோவிலில் மாதந்தோறும் வரக்கூடிய சதுர்த்தி விரதம், சங்கடகர சதுர்த்தி, பிரதோஷ விரதம், மகா பெரியவர் அவருக்கான குரு பூஜை, வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை கோமாதா பூஜை, பூஜை நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய மகா சிவராத்திரி இந்த கோவிலில் வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த கோவிலோட தனி சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கோவில் 3500 ஆண்டுகள் பழமையான கோவில். இங்கு இருக்கக்கூடிய சிவலிங்கமானது புற்று மண்ணால் உருவான ஸ்வயம்பு லிங்கமாக வழித்துணை பனீஸ்வரர் அப்படின்ற பெயரால் மக்களை அருள்பாலிச்சிட்ருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய அம்பிகை கர்ப்பரக்ஷாம்பிகை, கருக்காத்தம்மன் அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுறாங்க. இந்த கோவிலோட தனி சிறப்பே என்ன அப்படின்னா, குழந்தை வரம் இல்லை, திருமண தடை இருக்குது, வேலை நிரந்தரமான வேலை கிடைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த கோவிலில் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குது அப்படின்னும், திருமண தடை இருந்தால் திருமண தடை நீங்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த அற்புதமான திருத்தலம் எங்கே இருக்குது அப்படின்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆத்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தாங்க இருக்குது. இந்த கோயிலில் இன்னொரு விஷயமும் நடக்குது. மகா பெரியவருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில், மாதந்தோறும் வரக்கூடிய அனுஷம் நட்சத்திரத்தில் மகா பெரியவருக்கு குரு பூஜை வெகு சிறப்பாக நடைபெறுங்க. அது மட்டும் இல்லாமல் 11 ஏகாதச ருத்ரஹோமம் மாதந்தோறும் இந்த கோவிலில் 11 ஏகாதச ருத்ரஹோமம், கலசாபிஷேகமும் சிவபெருமானுக்கு, வழித்துணை பனீஸ்வரருக்கு நடைபெறும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ சதுர்த்தி விரதம், சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை. இது பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு, வழித்துணை பனீஸ்வரருக்கு நடைபெற்ற அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை. பிரதோஷம், அதில் பிரதோஷம் அப்படின்னா எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடியது தான் பிரதோஷம். இந்த பிரதோஷம் அன்னைக்கு சிறப்பாக ஒரு வழிபாடு செய்வாங்க. என்ன அப்படின்னா, சோமசூத்திர பிரதட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது 4 to 6 மணி வரையும் அந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான சோமசூத்திர பிரதட்சணம் பண்ணி வழிபடும் போது நம்மளுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய, நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமாள் தீர்த்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை BuyMode eShopping. BuyMode eShopping இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்போட முழு விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன்.